Hello everyone, good evening. This is Parthiban. Last classல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ஸ் தியரியுடைய போர்ஸ் அட்டாமிக் மாடலை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஃபைனலாக we have discussed one equation that is En is equal to minus 13.6 z square by n square in terms of electron volt per atom. Same equation when we consider into kilojoule per mole minus 1312 by n square into z square அப்படின்னு equation வரும். ஸோ இந்த equation வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஈக்குவேஷன் தான் இது. இந்த ஈக்குவேஷனில் நாம் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் இது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஈக்குவேஷன் வரும் En அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி we will discuss the next topic origin of hydrogen spectrum. ஸோ இதில் காமனாக வந்து என்ன ஈக்குவேஷன் வரும்னா En is equal to minus 1 by 4 pi epsilon naught square epsilon naught whole square அப்படின்னு ஒன்று வரும், followed by 2 pi square z square m e power 4 divided by n square h square. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ இதில் சப்போஸ் இந்த ஈக்குவேஷனை வந்து இன்னொரு ஃபார்மெட்லேயும் நாம் எழுதலாம். இதெல்லாம் 1 மார்க்ஸில் மேபி கேட்குறதுக்கு சான்சஸ் வில் பி தேர். ஸோ இதில் என்ன ஃபார்மெட்டில் எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயரை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டிவைட் பண்ணிடலாம், 8 வரும். பை ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணி லாஸ்ட்டாக நமக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்னா மைனஸ் ஜட் ஸ்கொயர் எம் இ பவர் 4, ஏன்னா ஜட் ஸ்கொயர் எம் இ பவர் 4 அப்படியே இருக்கும், டிவைடட் பை 8ல் பை ஸ்கொயர் போயிடுச்சு. அப்படின்னா மீதி என்ன இருக்குது, 8 epsilon naught ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர். ஸோ இதில் இந்த n ஸ்கொயரு z ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு மைனஸ் 13.6 பை n ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயராக மாறுது. ஸோ இதே ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் ஒரு எலக்ட்ரான் கண்டிப்பாக இருக்கும், சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், சுற்றி ஒரே எலக்ட்ரான் வந்து இருக்கும். So in case of one electron which is available in the n value is equal to 1, then it is known as ground state. If this one electron goes to the higher energy level, n value 2க்கு போச்சு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சிம்பிளி எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஜென்ரல். ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னா சப்போஸ் n வேல்யூ 1ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, n வேல்யூ 1ல் இருக்குது, எலக்ட்ரான் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சம் எனர்ஜி கொடுக்குறோம், இட் கோஸ் டு தி சம் லெவல் லைக் n வேல்யூ 2க்கு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 2க்கு போனோடனே இது வந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் மாதிரி தான், அதே இடத்துல கண்டிப்பாக இருக்காது. ஸோ டெஃபினெட்லி இட் வில் கம் பேக் டு தி கிரவுண்ட் ஸ்டேட் அகெயின். ஸோ வென் இட் கம் பேக்ஸ் டு தி கிரவுண்ட் ஸ்டேட், டெஃபினெட்லி சம் எனர்ஜி இஸ் irradiated in the form of radiation. கண்டிப்பாக இது எனர்ஜியை வந்து லிபரேட் பண்ணும். அந்த எனர்ஜியை லிபரேட் பண்ணுறதுனால இந்த ஸ்பெக்ட்ரமை நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமுடைய ஆரிஜின். ஸோ இப்படி லிபரேட் பண்ணும்போது இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்குது. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கிறதுனால இந்த ஹையர் எனர்ஜி லெவலை தான் நம்ம இனிஷியல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா திஸ் ஸ்பெக்ட்ரம் ரெப்ரசன்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்த வரைக்கும் ஹை எனர்ஜி லெவலில் இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் வருது. ஸோ ஹை எனர்ஜி லெவலில் இருக்கும்போது அதுதான் இனிஷியல் வேல்யூ, லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஃபைனலாக வந்து சேருது. ஸோ அதனால் லோயர் எனர்ஜி லெவல் கேன் பி கால்ட் அஸ் ஃபைனல் லெவல். ஸோ இந்த ஈக்குவேஷனை இங்கே இருக்கும்போது அதனுடைய எனர்ஜியை வந்து நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா EI அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்கே இருக்கும்போது அதனுடைய எனர்ஜி லெவலை EF அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு போர் பாஸ்டுலேட்ஸ் we knows well E2 minus E1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம், தட் இஸ் ஈக்குவல் டு h nu அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் இல்லைங்களா. இங்கே E2 minus E1க்கு பதிலாக we can write it as E2ன்றது ஹையர் லெவல் இங்கே என்னென்னு எழுதணும் EI, E1 அப்படின்றது லோயர் லெவல், தட் கேன் பி ரிட்டன் as EF. ஸோ EI minus EF. ஸோ வெறும் ENக்கு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ENக்கு பதிலாக EI அப்படின்னு வரும்போது நாம் இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதி Nக்கு பதிலாக NI ஸ்கொயர்னு எழுதுவோம். இதுவே EFக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதி n ஸ்கொயருக்கு பதிலாக NF ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ ஜென்ரலாக எப்படி எழுதுனாலும் எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த ஈக்குவேஷனை h நியூக்கு
எழுத போகிறோம். அப்படியே எடுத்து எழுதலாம். -1/4π epsilon square 2π square z square me⁴ n square மைனஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் சேம் இதை எழுதி n ஸ்கொயருக்கு பதிலாக nf ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். nf ஸ்கொயர் h ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இது எல்லாத்துலேயும் காமனாக எது வெளியே எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1/4π epsilon naught ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா 2π ஸ்கொயர் me⁴ காமனாக இருக்கும். h ஸ்கொயரும் காமனாக இருக்கும். ஸோ h நியூ அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல மீதி எது உள்ளே இருக்கும்? EIயில் வந்து பார்த்திங்கன்னா -1/ni² உள்ளே இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா EFக்கு பார்த்திங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு வரும்போது ப்ளஸ் வந்துடும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா -1/ni² உள்ளே இருக்கும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1/nf ஸ்கொயர் உள்ளே இருக்கும். ஸோ திஸ் we can write this in this kind of equation. ஸோ இதை எழுதிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியூ வேல்யூவை நான் வேணும்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. h இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? இந்த ஈக்குவேஷன் h³ ஆகிடும். ஸோ 1/4π epsilon naught ஹோல் ஸ்கொயர் 2π ஸ்கொயர் me⁴ டிவைடட் பை h³ இதை ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1/nf ஸ்கொயரு மைனஸ் கொஞ்சம் மைனஸை பின்னாடி எழுதிக்கிறேன் 1/ni². நல்லா நான் வச்சுக்கோங்க 1/ni. ni represent initial value in case of hydrogen emission spectrum. ni represent higher energy level. அதே மாதிரி nf represent lower energy level. நல்லா நான் வச்சுக்கோங்க because it is emission spectrum. ஸோ இதில் வரக்கூடிய எல்லா திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா காமன் தான். ஏன்னா இதில் வரக்கூடிய இந்த பை எப்சிலான் நாட் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். m represent mass of the electron, E represent charge of the electron, H represent Planck's constant. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமன் தான். ஸோ இதில் இருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியூ பார் வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். நியூ பார் இஸ் வெல் நோன். நியூ பாருக்கான ஈக்குவேஷன் நியூ பார் இஸ் நத்திங் பட் வேவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நியூ பார் அப்படின்னா என்னது? 1/λ. அதுதான் ஈக்குவேஷன். நான் இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? நியூ ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சியில் இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1/λ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லாம்டாவை கண்டுபிடிக்கலாம். ஸோ 1/λ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியூவுக்கும் லாம்டாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா நியூவையும் லாம்டாவையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா சி வரும். தட் இஸ் வெல் நோன் ஈக்குவேஷன். ஸோ இங்கே எனக்கு நியூ தான் இருக்குது. நியூ வேணும் அப்படின்னா நியூ இஸ் ஈக்குவல் டு c/λ. ஓகேவா? ஸோ நியூக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா c/λ தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஈக்குவேஷன். ஸோ எனக்கு என்ன வேணும்? நியூ பார் வேணும். நியூ பார் வேணும்னா 1/λ வேணும். 1/λ வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் லாம்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். 1/λன்னு இருக்குது. ஸோ சி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் 1/c இன்ட்டு 4π எப்சிலான். அதாவது இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம என்னென்னு எழுதிக்கிறோன்னா 1/c இன்ட்டு 4π எப்சிலான் நாட்டு ஹோல் ஸ்கொயரு 2π ஸ்கொயரு me⁴ டிவைடட் பை h³ அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ திஸ் கேன் பி ஈக்குவல் டு நியூ பார். ஸோ இது வந்து அகெயின் 1/nf ஸ்கொயர் மைனஸ் 1/ni². ஸோ இது எல்லாம் h³ இந்த சியை வந்து இங்கே கூட எழுதிக்கலாம். h³ இன்ட்டு c அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஒரு கான்ஸ்டன்ட், ஏன்னா எல்லா கான்ஸ்டன்ட்டையும் பெருக்கி டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அகைன் வேல்யூவும் கான்ஸ்டன்ட் தான் வரப்போகுது. ஸோ இங்கே வரக்கூடிய இந்த ஓவரால் கான்ஸ்டன்ட்டை வந்து ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, RH. ஸோ RHன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த RHக்கு ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா நியூ பார் இஸ் ஈக்குவல் டு RH இன்ட்டு 1/nf ஸ்கொயர் மைனஸ் 1/ni². So this is equation with respect to the wave number of the emission spectrum in terms of Rydberg constant RH. So nu bar is equal to RH into 1/nf square minus 1/ni². So RH க்கு equation தனியாக எழுதணும் அப்படின்னா what is RH அப்படின்றத மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. That is equal to 1/4π epsilon naught whole square into 2π square me⁴ divided by h³ into c.
ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி எழுதுனா கூட எழுதலாம், தவறு கிடையாது. ஏன்னா வந்து 4க்கு 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1/8 வந்துடும். பை ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் ஹெச் கியூப் இன்ட்டு சி. இங்கே மேலே என்ன வரும் மல்டிப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ME பவர் 4. ஸோ ME பவர் 4 டிவைட் பை 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் ஹெச் கியூப் பை சி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் Z ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ வரும். Z ஸ்கொயரை நம்ம நடுவில் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் டிசைட் பண்ணுறோம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்த வரைக்கும் Z வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து காமனாக ஸ்பெக்ட்ரம் எழுதும் போது இங்கே Z ஸ்கொயர் அப்படின்றது மேலே நமக்கு வரும். ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வரும்போது Z வேல்யூ 1, அதனால் Z வேல்யூ we substituted as 1. ஸோ அப்படியே ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணிட்டு வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்கான வேவ் நம்பருக்கான ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து RH வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். RH வேல்யூ பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நவ் when we go closer to the hydrogen spectrum, there are several possibilities. லைக் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரான் வந்து ஒரு லெவலில் இருக்குது அப்படின்னா எனர்ஜி எடுத்துக்கிட்டு லெவல் 2ல் தான் போகணும், எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. லெவல் 3க்கு வந்து போகலாம், லெவல் 4க்கு போகலாம், எனி இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் லெவல்ஸுக்கு கண்டிப்பாக போகலாம். ஸோ சப்போஸ் எனி ஹையர் லெவல் லைக் இன்ஃபினிட்டி ஆர் லெவல் 2, 3, 4 எந்த லெவலில் இருந்து வேணாலும் when it come back to the return level, லெவல் 1க்கே ரிட்டர்ன் வரலாம். அப்படி வரும்போது we are getting one emission spectrum. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி லெவல் ஆர் எனி அதர் ஹையர் லெவல்லேருந்து லெவல் 2க்கு வந்து லேண்ட் ஆகலாம். ஸோ அப்போ we are getting one emission spectrum. இதுவே லெவல் 3க்கு லேண்ட் ஆகலாம், லெவல் 4க்கு லேண்ட் ஆகலாம், அதே மாதிரி லெவல் 5, லெவல் 6 எப்படி வேணாலும் லேண்ட் ஆகலாம். ஸோ ஒவ்வொரு லெவல்ஸ்லேயும் லேண்ட் ஆகிற எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை சம் பீப்புள் ஹவ் அனலைஸ் பண்ணி they told some series of lines we are getting when it comes back to the level 1, level 2, level 3 அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அனாலிசிஸ் பண்ணி they told some names. ஸோ 1க்கு வரும்போது அதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது லெவலுக்கு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து பால்மர் சீரீஸ் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து லெவல் 3க்கு வரும்போது பாஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெவல் 4க்கு வந்து பிராக்கெட் சீரீஸ், லெவல் 5க்கு வந்து ஃபண்டு சீரீஸ், லெவல் 6க்கு ஹம்ப்ரே சீரீஸ். ஸோ லெவல் 5க்கு வந்து ஃபண்டு சீரீஸ், லெவல் 6க்கு ஹம்ப்ரே சீரீஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் வித் ரெஸ்பெக்ட் டு தி எனி ஹையர் எனர்ஜி லெவல் லைக் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம், 1, 2, 3, 4 எனி லெவல்ஸாக இருக்கலாம், 5, 6, 7, 8, 10 என்ன லெவல்ஸில் வேணாலும் இருக்கட்டும். During emission of radiation, when electrons are coming back to the level 1, we are getting series of lines spectrum that represent Lyman series. Like when it comes back to the level 2, that represent Balmer series. Level 3க்கு வந்தது அப்படின்னா Paschen series. Level 4க்கு வரும்போது கிடைக்கக்கூடிய லைன்ஸு bracket series. Level 5க்கு வரும்போது கிடைக்கக்கூடிய லைன்ஸு fun series. லெவல் 6க்கு வரும்போது கிடைக்கக்கூடிய லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப்ரே சீரீஸ். ஸோ நியூ பாருக்கு என்ன நம்ம ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நியூ பார் இஸ் ஈக்குவல் டு ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் RH இன்ட்டு 1/NF ஸ்கொயர் மைனஸ் NI ஸ்கொயர். ஸோ இப்போது NF அப்படின்றது ஃபைனல் லெவல். லைமன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் லெவலுன்றது லெவல் 1. ஏன்னா எனி ஹையர் லெவலில் இருந்து கடைசியாக வந்து சேரக்கூடிய லெவல் வந்து 1. ஸோ NF வேல்யூ வந்து 1 இன் கேஸ் ஆஃப் லைமன் சீரீஸ். NI வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனி ஹையர் லெவல்ஸாக இருக்கலாம், இன்ஃபினிட்டியாக இருக்கலாம், இல்லை 6, 7, 8, 9, 10 எனி லெவல்ஸாக இருக்கலாம். ஸோ NIன்றது எனிதிங் இட் மேபி. ஸோ நமக்கு தெரியாது. ஸோ லைமன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as நியூ பார் இஸ் ஈக்குவல் டு RH இன்ட்டு 1/NF ஸ்கொயருக்கு பதிலாக 1/1 ஸ்கொயர் இன்ட்டு 1/NI ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். So this equation we can write it as RH into 1 minus 1/NI square அப்படின்னு எழுதலாம். ஸோ இதே மாதிரி பால்மர் சீரீஸுக்கு வரும்போது ஜஸ்ட் ரைட் இந்த பால்மர் சீரீஸ், பாஷன் சீரீஸ் எல்லாத்துக்குமே எழுதி வச்சுக்கோங்க. திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ஆஸ்க்டு டைரக்ட்லி. ஸோ பால்மர் சீரீஸ்க்கு எழுதி பாருங்கள், பாஷன் பிராக்கெட் ஃபண்ட் ஹம்ப்ரே சீரீஸ்க்கு எழுதி பாருங்கள். ஸோ இந்த 6 சீரீஸ் ஆஃப் லைன்ஸுக்கும் வாட் அபவுட் நியூ பார் வேல்யூ
வேவ் நம்பர் வேல்யூ என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒன் கொஷின் ஐ வாண்ட் டு ஆஸ்க். ஸோ இந்த இடத்துல லைமன் பால்மர் பாஷன் ப்ராக்கெட் ஃபண்டு அம்ரேஸ் சீரீஸில் வரும்போது இங்கே கிடைக்கக்கூடிய லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸு நமக்கு என்ன ரீஜியனில் கிடைக்கும் அப்படின்றத யூ கேன் கிராஸ் செக். ஏன்னா இது வந்து டேரெக்டாக அப்படியே டிஆர்பியில் கொஷின்ஸ் கேட்டுருக்குறாங்க. என்ன ரீஜனில் வரும், யூவி விசிபிள் ஐஆர் அப்படின்ற ரீஜனில் எந்த ரீஜனில் வரும் அப்படின்றது டேரெக்டாக கொஷினில் கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ஆர்ஹெச் வேல்யூ சொன்னோம் இல்லைங்களா, நம்ம 1/4πε0² பார்த்தோம். ஸோ இந்த ஆர்ஹெச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றத பாருங்கள். அட் த சேம் டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டில் என்ன வேல்யூ வரும், இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஷின் இன் கேஸ் ஆஃப் TRB. ஸோ இதை வந்து பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க யூ கேன் கமெண்ட். We will discuss this question tomorrow followed by remaining topics. Thank you.